1984 வருஷம் தீபாவளிக்கு தமிழ் சினிமால என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப் என்னன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வருஷம் 10 படங்கள் வந்திருக்கு. அதுவும் அந்த 10 படங்களை இரட்டை கவுண்டரா இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹைப் ரேஞ்சில என்ன படங்கள் வந்ததுன்றத முதல் கவுண்டவுன், நெக்ஸ்ட் வந்து வெற்றியின் அடிப்படையில் என்னென்ன படங்கள் ஜெயிச்சதுன்றது இரண்டாவது கவுண்டவுன். சோ வாங்க நம்ம 1984 வருஷத்தோட தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அந்த தீபாவளிக்கு படங்கள் எப்படிலாம் ஓடி இருக்குன்றத போய் பார்த்துருவோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா எனக்குள்ள ஒருவன் தான். ஏன்னா போன வருஷம் நம்ம கமல் தீபாவளியை ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இந்திக்கு போயிட்டார் நினைக்கிறேன். டோட்டலா அந்த தீபாவளிக்கு அப்புறம் இப்பதான் வராரு போல இருக்கு. அதுவும் சும்மா வரல. நம்ம லாஸ்ட் தீபாவளியில வெற்றி கொடுத்த மாதிரி எஸ்பி முத்துராமன் கூட எங்க கூட்டணி, அத்தோட சோபனா மலையாள வரவு அவங்கள வந்து இங்க புதுமுகமா இறக்குறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம கவிதாலியா பாலச்சந்தர் வந்து ப்ரொடக்ஷன் டீம்ல நம்ம கமலை வச்சு ஃபர்ஸ்ட் படம் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல கமல் டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா வரப்போகுது இந்த படம் அப்படின்ற மாதிரிலாம். இந்த படம் ஒரு பெரிய ப்ரோமோட்ல நல்ல தேட்டரிக்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. நம்ம ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்க போற படம் நல்லவனுக்கு நல்லவன். நம்ம ரஜினி நடிச்ச நல்லவனுக்கு நல்லவன் படத்தை ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதுவும் வந்து எனக்குள்ள ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தான் போன வருஷம் பார்த்த மாதிரியே. இன்னொன்று இங்கே கார்த்திக்லாம் இருக்காருப்பா, டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கேட்றாதீங்க. ஏன்னா கார்த்திக்லாம் அப்போ வந்து ஒரே ஒரு பிளாக் பஸ்டர் ஃபர்ஸ்ட் படம் தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் கூட பெருசாக கிடைச்சதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஜஸ்ட் சர்வைவிங்கிறவா தான் கார்த்தி இருந்தாரு. ஆனால் இங்கே டேரக்டரா பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் தான். கமல் ரஜினி ரெண்டு பேரும் வச்சும் எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு படமும் அதே தீபாவளி தான் வரப்போகுது. செம்ம டேரக்டர் இருக்கான் போல. அந்த வருஷம் நிறைய டேரக்ட் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு டேரக்டர்லாம் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு படத்தை டேரக்ட் பண்ணவே எத்தனை வருஷம் ஆகுறாங்க. அப்புறம் ராதிகாவும் இந்த படத்தில் ஹீரோயினா இருந்தது. அதுவும் ஒரு ஃபேமஸ் சொல்லணும். இன்னொன்று நல்லவனுக்கு நல்லவன் ஏவிஎம் இந்த மாதிரி நிறைய அதுக்கும் டாப்ல இருந்தனால இந்த படமும் அன்னைக்கு நல்ல தட்டிகள் தான் கொடுத்தாங்க. ஆடியன்ஸ் கிட்ட எனக்குள்ள ஒருவன் நல்லவனுக்கு நல்லவன் ரெண்டுமே நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த 84 வருஷம் தீபாவளிக்கு அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா உறவை காத்த கிளி. இது நம்ம டி ராஜேந்தர் படம். டி ராஜேந்தர் லாஸ்ட் வருஷத்துல ஒரு பெரிய வெற்றி கொடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாம அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருந்தார். லாஸ்ட் வருஷத்துல அவர் கொடுத்த வெற்றியெல்லாம் பார்த்து ரொம்ப பெருசா இந்த தீபாவளி அவருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல தட்டிகள் எடுத்தது மட்டும் இல்லாம இந்த உறவை காத்த கிளியில் தான் அவரோட பையன் சிம்புவும் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இறங்குறான்னு நினைக்கிறேன். எனவே அன்னைக்கு டிஆருக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படம் வந்து ஒரு தேட்டர் ஸ்டார்டிங் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் வர நிறைய படங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மிக்ஸ்டா தான் தியேட்டர் கொடுத்திருப்பாங்க. நம்ம ரஜினி கமல் தான் வெயிட் ரிலீஸ். நம்ம நாலாவதா பார்க்க போற படம் உன்னை நான் சந்தித்தேன். இங்க ஒரு நிறைய நடிகர் பட்டாலும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது மட்டும் இல்லாம இந்த படம் நல்ல தியேட்டரிக்கல் அன்னைக்கு வந்து பார்க்க போனா மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். என்னடா அது சிவகுமாருக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ப்ரொடியூசர் கோவை தம்பிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் அவ்வளவு பெருசா இந்த படத்தை வந்து ப்ரோமோட் பண்ணியிருந்தா சொல்லணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்பொழுது இங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொஞ்சம் மெட்ராஸ் லேண்ட் நினைக்கிறாரு. அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிச்சு தியேட்டரிக்கல் நல்லாவே. ஆனா உறவை காத்த கிளி நம்ம டிஆரோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி அதுவும் ஃபேம்ல தான் இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த கவுண்டன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா பண்ண முடியல. ஆனா இட்ஸ் கவுண்டன் பேசும்போது சில விஷயங்களை கிளியர் பண்றேன். நம்ம இந்த தீபாவளியோட 5வது எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா ஓசைல நம்ம மோகன் ஹீரோவா பண்ணிருப்பாரு. நளினி பேபி ஷாலினி இங்கேயும் நல்ல டேரக்டர் இருக்கான். ராதிகா கூட இருப்பான்னு நினைக்கிறேன். மோகன் படங்களுக்கே அன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மோகன் எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கு 3 படங்கள் வந்திருப்பாரு நினைக்கிறேன். இனிமே இந்த ஓசைக்கும் அன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தேட்டரிக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்க போற படம் வம்சவிளக்கு. வம்சவிளக்கு நம்ம சிவாஜி பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அந்த டேரக்டருக்கும் நல்ல ஒரு வெற்றிலாம் இருக்கு. ஸோ இந்த படம் எதிர்பார்க்கறதுக்கு லாஸ்ட் வருஷம் அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிச்சு ஒரு வெற்றியை கொடுத்துட்டாங்க. அங்க அப்பா மட்டும் தான் டபுள் ஆக்ஷன், இங்க அப்பா பையன் ரெண்டு பேருமே டபுள் ஆக்ஷன் நினைக்கிறேன். எனிவே இந்த வம்சவிளக்கையும் அன்னைக்கு சிவாஜிக்கு ஆடியன்ஸ் இருந்தாங்க, பிரபுக்கு மைலா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். தேட்டரிக்கலும் ஓரளவு பேசிக்கா எடுத்துட்டாங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்க போற படம் ஓ மானே மானே. இந்த படத்துல மோகன் ஊர்வசி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஏ ஜெகநாதன் ஒரு ஃபேம் டைரக்டர் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ மோகன் ஊர்வசி அப்புறம் அந்த டைரக்டர் அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அப்புறம் லாஸ்ட் தீபாவளி ரிலீஸ் ஆன அந்த ஓ மானே மானே அந்த ஹிட் பாட்டோட அந்த லிரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த படமும் ஒரு ஃபேம்ல தான் வந்தது. எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது அவ்வளவு கிளவர்ஸா எடுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு ரேஞ்சுக்கு நம்ம போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு ரேஞ்சில் ஓரளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்ல இந்த படங்கள்லாம் சேர்ந்து வரல அப்படின்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்டா சொன்ன சில படங்கள்லாம் வச்சுங்க. நம்ம இந்த தீபாவளிக்கு 8வது எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால். இது நம்ம விஜயகாந்த் ஹீரோவா நடிச்ச படம். ஆக்சுவலி விஜயகாந்த் ரேவதி இல்ல விஜயகாந்துக்கு வந்து அப்ப மார்க்கெட் பெருசா இல்ல, ரேவதிக்கு ஏதோ இருக்கு. அதை விட முக்கியமா இங்க ஆர் சுந்தரராஜனுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்ஷன்ல நிறைய வெற்றிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்ட்டு இது ரொம்ப கேவலமான தேட்டரிகள்லாம் வரல, ஓரளவுக்கு பேசிக்கான தேட்டரிகள் தான் வந்தது. ஆனா மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியான தேட்டர் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு இன்னொரு படமா இளையராஜா பாட்டு எல்லாம் சொல்லி ஆகணும். இளையராஜாவே இந்த 10 படங்களை நிறைய படங்களை அவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. நம்ம அடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்க போற படம் நீ தொடும் போது. இந்த படத்தை விசி குகநாதன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அந்த காலத்துல இருந்தே லிரிக் ரைட்டரா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி டைரக்டரும் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ கூட நம்ம ஸ்ரீகாந்த் படம் ஒன்று இப்போ கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ண வீக்லி டாப் 10ல அந்த படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவ்வளவு பெருசா சொல்ற மாதிரி இருக்காது. இந்த படத்துல லக்ஷ்மி, ரகுவரன், ராஜேஷ் இந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருந்தாங்க. ஸோ இந்த படமும் அந்த தீபாவளிக்கு வந்தது. நம்ம இந்த தீபாவளிக்கு 10வதா கடைசியா எக்ஸ்பெக்டேஷன்ல லாஸ்ட் ரேஞ்சில் சொல்ற படம் காவல் கைதிகள். இந்த படத்தை நம்ம ராமநாராயணன் டைரக்ட் பண்ணிருப்பார். அவருக்கு ஒரு டைரக்டர் ஸ்கோப் இருந்தாலும் இவ்வளவு படங்கள் தீபாவளிக்கு வரும்போது இந்த படம் அவ்வளவு பெருசா எடுப்பல்ல. ரவீந்திரனுக்கும் வந்து அவ்வளவு பெரிய ஹீரோ மார்க்கெட்லாம் இல்ல. ஆனா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க ராமநாராயணன் ரவீந்திரனுக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல் கிளாஸ்ல வரும்போது தியேட்டரிக்கல் கம்மியா தான் கிடைக்கும். எனவே படம் வந்ததுக்கு அப்புறம் பெருசா வரன்ற மாதிரி எதிர்பார்த்து கொடுத்துருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 84 வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ வெற்றியின் அடிப்படையில் படங்களை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது வழக்கமா என்ன அப்படியே கீழ இருந்து போற மாதிரி தான். 10வது இடத்துல காவல் கைதிகள் தான். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அந்த
அந்த ஓட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த தீபாவளிக்கு சர்வே ஆக முடியல. ஸோ ரொம்ப சுமாரான ஒரு ஆவரேஜ் ஃபிளாப் படமாக தான் இந்த படம் அமைஞ்சது அன்றைக்கி தேட்டரிக்கல்ல. அடுத்து 9வது பார்க்க போகிற படம் நீ தொடும்போது. இந்த நீ தொடும்போது நம்ம ரகுவரன், ராஜேஷ் லட்சுமி இந்த மாதிரி ஒரு காம்போல ஒரு சில விஷயம் நல்லா தான் பண்ணியிருக்காரு விசி ஓனதன். ஆனால் என்னவோ அன்னைக்கு இருந்த அந்த தீபாவளியில் அந்த படமும் சர்வே ஆக முடியல. ஸோ இதுவும் ஃபிளாப் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த நீ தொடும்போது காவல் கைதிகள்லாம் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்க. நம்ம 8வது பார்க்க போகிற படம் எனக்குள் ஒருவன். எனக்குள் ஒருவன் இந்த தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் எதிர்பார்ப்பில் செம தேட்டரில் வந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே தும்சம் பண்ணி வழக்கமாக கமல் படங்கள்லாம் நிறைய அன்சாட்டிஸ்பைட் இந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இந்த எனக்குள் ஒருவன் பண்ணுச்சு. இப்படியே ஆஃப் ஆகிற அளவுக்கு என்னடா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெக்ஸ் ஆனாங்க இந்த எனக்குள் ஒருவன் படத்தில். ஸோ அதனால இந்த படம் ஒரு ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்தது. ஆக்சுவலி இந்த படத்தை முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேஞ்சில் நிறைய பேரால் இந்த படத்தை புரிஞ்சிக்கவே முடியலன்றதான் இங்கே பெரிய ஃபால்ட்டாக இருந்தது. இன்னைக்கு ரேஞ்சில் இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீகோட் இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒட்டுமொத்தமாக தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகாமல் ஃப்ளாப் தான். 50 நாள் வரைக்கும் அப்படியே வச்சு ஓட்டாங்க. 100 நாள் கூட ஓட்டிருப்பாங்க. ஏன்னா கமல் படம்லாம் அப்போ அந்த ஓட்டுறது பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக படமே வராமல் இந்திக்கெல்லாம் போய் எத்தனையோ படம் நடிச்சு இங்கே தமிழில் வந்து ஒரு ஃப்ளாப். ஆனால் அப்படியே விட்டுருவாங்களா பெரிய ஹீரோ ஆச்சுல, அதனால 100 நாள் ஓடிட்டாங்க. என்ன பண்ணுறது, கமல் பாலச்சந்தரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் காம்போ வேற நினைக்கிறேன். ஸோ பெருமைகள்லாம் கொடுத்து தானே ஆக வேண்டியிருக்கு. நம்ம 7வதா பார்க்க போகிற படம் வம்சவிலக்கு. வம்சவிலக்கு நம்ம சிவாஜி பிரபு 2 பேரும் சேர்ந்து நடிச்சு லாஸ்ட் இயர் என்ன ஆசையில் அவங்க நடிச்சாங்களோ அந்த ஆசை அப்படியே குழி தோண்டி பொத்தச்ச படம் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த வம்சவிலக்கு படம் பண்ணிச்சு தேட்டரிக்கல்ல. சிவாஜி பிரபு ரசிகர்களுக்கு பார்க்கும்போது அந்த டூயல் ஆக்டிங்ல படம்லாம் நல்லா இருந்து பிடிச்சிருந்தாலும் அன்னைக்கு தேட்டரிக்கல் சர்வேங்களே இந்த படத்தால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம 6வதா பார்க்க போகிற படம் ஓ மானே மானே. இந்த படமும் அன்னைக்கு அந்த தீபாவளிக்கு ஒரு ஆவரேஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் ஹிட்டுக்கு மேலே வேணா சொல்லாமே தவிர பெரிய ஒரு வெற்றியே ஓ மானே படமும் அடையல. ஏ ஜெகநாதன் ஒரு கமர்ஷியல் ரேட்டு தான் இந்த படம் அப்படிலாம் இருந்தாலும் என்னவோ அன்னைக்கு தேட்டரிக்கல் சர்வேகளை இந்த படம் ஓட முடியல நினைக்கிறேன். ஆனால் ஒரேடியாக அட்ட மட்டம் ஃபிளாப்னு சொல்ல முடியாது. நம்ம 5வதா பார்க்க போகிற படம் உறவை காத்த கிளி. உறவை காத்த கிளி டி ராஜேந்தர் மிஸ் ஆன ஒரு படம் தான் சொல்லணும். ஆக்சுவலி ஆடியன்ஸ் வந்து டி ராஜேந்தர் கிட்ட வேற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்ல வந்துட்டாரு. ஆக்சுவலி அந்த மெசேஜ் அப்பெல்லாம் படம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது எல்லாம் ஓகேனாலும் கமர்ஷியல் ஆடியன்ஸ் இந்த படத்து மூலமாக அவரால் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஆனால் ஒரு சில ஆடியன்ஸ் கண்டிப்பாக டிஆர் கிட்டே இந்த படம் மூலமாக ஏமாற்றம் தான். பட் என்ன பண்ணுறது, சிம்பிளாக அறிவுமாக இருக்காரு. ஸோ டிஆருக்கு ஒரு பேர் இருக்குது, அது எல்லாத்தையும் காப்பாற்றல. அதனால படத்தை வந்து 100 நாள் கிட்ட அப்படியே வச்சு இந்த படத்தையும் ஓட்டிருப்பாங்க. ஆனால் 50 நாள் கிட்ட தான் அப்படி இப்படி கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் சரியா போலன்னுவாங்க. எனவே ஒரு நல்ல படமாக நல்லா இந்த படம் ஓரளவுக்கு சர்வே ஆச்சுனாலும் இதை நம்ம பெருசாக பேசவே முடியாது. ஏன்னா டிஆர் கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் வேற, அதுக்கு முன்னாடி டிஆர் கொடுத்ததெல்லாம் வேற. அது இங்கே கண்டிப்பாக மிஸ்ஸிங். ஆக்சுவலி ஃப்ளாப்ன்றதும் சில பேர் சொல்லதாங்க செய்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் அடிமட்டமாக போயிடல, ஓரளவுக்கு அப்படியே வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் படம் ரொம்ப மொக்கையாக இருந்தல. ஸோ அதனால ஒரு ஹிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் மைல்டாக கொடுத்தது. நம்ம 4வது இடத்துல பார்க்க போகிற படம் ஓசை. ஓசை நம்ம மோகன், நளினி, ராதியா, ஷாலினின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த படம் அன்னைக்கு 200 நாள் கிட்ட போச்சுன்னுவாங்க. இனிமே சைலண்டாக அப்படியே சக்ஸஸ் ஆன படம் சொல்லணும். இந்த தீபாவளிக்கு மோகனுக்கு நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த ஓசைன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு வெற்றி தாங்க. ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த ஓசைக்குன்ட்டு ஒரு பேர் இருக்கு நம்ம மோகனோட அந்த ஃபிலிமோகிராஃபியில். ஆனாலும் அந்த தீபாவளிக்கு மற்ற படங்கள்லாம் வேற லெவலில் பொழந்துக்கிட்டு போனதில்ல. இந்த ஓசையோட அந்த ஓசை வந்து கொஞ்சம் பெருசாக கேட்காம போயிடுச்சு. ஆனாலும் அந்த ஓசை கேட்டுகிட்டே தாங்க இருக்கு. நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிற படம் உன்னை நான் சந்தித்தேன். இது நம்ம சிவகுமார் நடித்த படம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேவதி, மோகன் நிறைய ஸ்டார் காம்போலாம் வந்திருக்கும். சுஜாதா கூட மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ரொடியூசரை தாங்க ப்ரௌட் பண்ணியே ஆகணும். ஏன்னா கோவை தம்பி இந்த படத்தை அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஆடியன்ஸுக்கு வந்து இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப வேற லெவலில் பிடிச்சது. ஸோ பெருசாக இந்த படத்தை வந்து அன்னைக்கு ஓட்டினாங்கன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலே ரொம்ப சூப்பராக வேற லெவலில் ஓடிச்சு. 100 நாளைக்கு மேலேயும் நல்லா ஓடி இருக்குன்றாங்க. இந்த உன்னை நான் சந்தித்தேன் அன்னைக்கு டைமில் ஒரு சூப்பர் ஹிட்ன்றது ஒரு மெகா ஹிட் படம் அப்படின்ட்டே சொல்லலாம். யாராச்சும் அன்னைக்கு இருக்கிற நிறைய அந்த லவ் ஸ்டோரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக போய் ட்ரை பண்ணுங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நிறைய பேர் பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்றதையும் சொல்லிட்டு வந்துருங்க. நம்ம இந்த தீபாவளிக்கு அதாவது 84 வருஷம் தீபாவளிக்கு 2வது இடத்துல பார்க்க போகிற படம்ன்றத தாண்டி இந்த தீபாவளியை ஜெயிச்ச படம்ட்டே நான் 2 படத்தை சொல்லுங்க. அதில் முதல்ல பார்க்க போகிற படம் வைதேகி காத்திருந்தால். வைதேகி காத்திருந்தால் எவ்வளோ கீழே எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேற லெவலில் மேலே வந்து கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி இந்த படம் ஓடிச்சு. இந்த படத்தோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஆர் சுத்தராஜ் மூலமா அப்படி இப்படி வெற்றி அடைஞ்சிட்டாலும் இந்த படத்தில் ஒரு உயிர் கொடுத்த நம்ம விஜயகாந்த் கண்டிப்பாக சொல்லணும். அதை தாண்டி காமெடிக்கு நம்ம செந்தில் கவுண்டமணியை சொல்லணும். சாங்ஸுக்கு நம்ம இளையராஜாவை சொல்லணும். ஸோ அத்தனையும் பெருசாக இந்த படத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தால் தான் இந்த படம் பெரிய ஒரு மல்டி காம்போவாக சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி அன்னைக்கு தேட்டரில் அடைஞ்சது, ஒரு பெரிய ப்ராஃபிட். ஸோ இந்த 84 வருஷம் தீபாவளியை ஜெயிச்ச படம் சொல்லிட்டு நம்ம வைத்தியை காத்திருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். நம்ம இந்த கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம், அதுவும் இந்த 84 வருஷம் தீபாவளியை ஜெயிச்ச படம் பார்க்கறது நல்லவனுக்கு நல்லவன். நம்ம ரஜினி, கார்த்திக் 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ண இந்த படம் அந்த தீபாவளியை செம்ம கலக்கலக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி ரன்னிங் டே வாஸ் 100-150 நாள் வரைக்கும் செம்ம பிக்கப், செம்ம கலெக்ஷன்.
இப்படி உங்களுக்கு வைத்தியை காத்திருந்தால் நல்லவன் நல்லவன் ரெண்டுமே ஒரு சமமான வெற்றின்னு தான் சொல்லுவேன். ஒன்று மேலே ஒன்று கீழன்றதை பிரித்து பேசுறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. இல்லை ப்ராஃபிட்டாக வைத்தியை காத்திருந்தால் ரொம்ப கீழே இருந்து மேலே போச்சு இல்லை நல்லவன் நல்லவன் ஆல்ரெடி எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த படத்தை கொஞ்சம் கீழே வைக்கலாம்னா அப்படி வைக்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தோ அதை தாண்டி இந்த படம் ஓடிச்சு. வைத்தியை காத்திருந்தால் இப்படி சின்ன கல் பெரிய லாபம் ஒரு பிளாக் பஸ்டர், இங்கே வந்து பெரிய கல் பெரிய லாபம் அப்படின்ற அளவுக்கு இங்கேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ நான் இங்கே கவுண்டவுன்ல 1-2 சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயத்தை மாத்தாம சொல்லுவேன். இந்த 84 வருஷம் தீபாவளியை ஜெயிச்ச படங்கள் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நல்லவனுக்கு நல்லவன் அண்ட் வைத்தியை காத்திருந்தால்.